Vivo v29 Pro ஓட கேமரா ரிவ்யூ தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன கேமரா ஸ்பெக் இருக்குங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் போட்டோ வீடியோஸ் பத்தி பார்க்கலாம். இங்க பிரைமரி சோனியோட IMX 766 OS வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 50 மெகா பிக்சல் சென்சார், ரெண்டாவது 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், மூணாவது 12 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ IMX 633 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல சென்சார் தான். பட் பிரைமரிக்கு மட்டும் தான் OS இருக்கு. அடுத்தது செல்ஃபி கேமரா, இங்கேயுமே 50 மெகா பிக்சல் வந்து இருக்கு. இந்த செல்ஃபில நம்மளால அல்ட்ராவைடுக்கு வந்து போக முடியும், 1x போக முடியும், 2x வந்து போக முடியும். சாஃப்ட்வேர் மூலியமா கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைமரியில மேக்ஸிமம் போட்டோ வந்து 20x வந்து போக முடியும், வீடியோல 10x வந்து போக முடியும். அண்ட் அது போக இந்த ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு 3 போட்டோ எடுக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற ஃபீச்சர்னு பார்க்கும்போது மைக்ரோ மூவி வந்திருக்கு, RLIT டெம்பரேச்சர் வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் ஸ்லோ மோஷன் வந்து கொடுத்துருக்காங்க, 240 FPS வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு. அண்ட் அது போக கேப்பபிலிட்டிஸ், இப்போ இந்த போன்னால 4K 60 FPS ரியர் கேமரால வந்து எடுக்க முடியும். அது அல்ட்ராவைட்னாலையும் முடியும், டெலஃபோட்டோனாலையும் முடியும். அதே மாதிரி செல்ஃபி கேமராவுமே 4K 60 FPS ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பிரைமரியில ஸ்டெபிலைசேஷன் நல்லா ஒர்க் ஆகுதுன்னா 1080p 60 வந்து நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் வந்திருக்கு, அது ஓரளவு டீசெண்டா பண்ணிருக்காங்க. பட் இந்த OS வந்து 1080p 60ல தான் கொஞ்சம் நல்லா வந்து ஒர்க் ஆகுது. அது போக செல்ஃபிலையுமே ஸ்டெபிலைசேஷன் பத்தி பேசுறேன், 1080p தான். போர்ட்ரேட் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், அது 1080p 24 FPS மேல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இதான் ரெசல்யூஷன். ஸோ இதனாலதான் இந்த போனால பண்ண முடியும். இப்போ இந்த போன வீடியோ சாம்பிள் போட்டோஸ்ல ஷேர் பண்றேன், எப்படி இருக்குங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த வீடியோ Vivo v29 Proல 4K 60 FPS வந்திருக்கு. எனக்கு சன் வந்து இந்த சைட்ல வந்திருக்கு. கலர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நேச்சுரல் கலர் அப்படின்னு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க, அதுல தான் வச்சு எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் ஆடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. காத்து ரொம்ப அடிக்கல, ஓரளவுக்கு லைட்டா வந்து அடிச்சுட்டு இருக்கு. பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னோட ஷர்ட் கலருமே இந்த ஃபோன் கலரும் ஒன்னா தான் இருக்கும். அதை எதுவும் தூக்கி காட்டுதா அப்படிங்கிறதையும் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து பண்ணியிருக்கும். அண்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் வந்து. Vivo v29 Proல இப்போ நீங்கள் பார்க்கறது போர்ட்ரேட் வீடியோ 1080p 24 FPS ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வாட்டி Vivo போர்ட்ரேட்க்கு அப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம்னா சொல்லியிருந்தாங்க. பட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு வந்து எஜ் ரிடக்ஷன் நல்லா தான் வந்து பண்ணியிருக்கும். இப்போ இந்த ஃபோனை எடுத்துட்டு வரும்போது போர்ட்ரேட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. கலர்ஸ் வந்து இந்த இதில் எப்படி பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஸோ ஓவரால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. Vivo v29ல இப்போ நீங்கள் பார்க்கறது 1080p 60. இதில் ஸ்டெபிலைசேஷன் கண்டிப்பாக நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா இங்கே தான் நமக்கு OS வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ மேக்ஸிமமாக வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே அப் டு 10x வரைக்கும் போக முடியும். பட் 2x வரைக்கும் வீடியோ வந்து நல்லாயிருக்கு. அண்டு நல்லா பண்ணியிருக்காங்க. உங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு Vivo v29 Proல செல்ஃபி கேமரா 4K 60 FPS இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டெபிலைசேஷன் ஆடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்டு டைனாமிக் ரேஞ்ச் நல்லா வந்து பண்ணுது. அண்ட் இப்போ கலர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் என்ன பியூட்டினா இப்போ அல்ட்ராவைடுக்கு வந்து நான் அப்படியே போகிறேன். இது வந்து அல்ட்ராவைடு இல்லை, சாஃப்ட்வேர் மூலியமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 2x வரைக்கும் போய்க்க முடியுது. அந்த சென்சரை ஓரளவுக்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி எப்போ இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்க. v29ல 1080p 60. இப்போ நமக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆனில் இருக்கும், அதாவது சாஃப்ட்வேர் ஸ்டெபிலைசேஷன் தான். இப்போ ஸ்டெபிலைஸ்டான ஃபுட்டேஜ் இருக்கான்னு வந்து பாருங்கள் செல்ஃபிக்கு. ஏன்னா போன டைம் வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து இருந்திருக்காது 4Kல. இப்போ எப்படி இருக்குது, இங்கேயுமே நல்லா தான் வந்திருக்கு. அண்ட் டைனாமிக் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். கரெக்டாக பண்ணுது, பேக்ரவுண்ட் எக்ஸ்போஸ் ஆகலை. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். Vivo v29 Proல செல்ஃபியில் போர்ட்ரேட் வீடியோ 1080p 24 FPS. குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் ப்ளரும் நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ எனக்கு சன் வந்து அந்த சைடு ஆப்போசிட்டில் வந்துருக்கு. அண்ட் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வந்து பண்ணிட்டு இருக்குது. கலர்ஸ் வந்து நல்லாயிருக்கு, டீட்டெயிலிங்குமே நல்லாயிருக்கு. இந்த வாட்டி ஸ்கின் டோன்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷர்ட் கலர், ஃபேஸ் கலர் எல்லாமே கரெக்டாக வந்து காமிக்குது. Vivo v29ல டெலஃபோட்டோலையுமே 4K 60 வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியுது. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். டெலிஃபோட்டோ சென்சார் இதுவுமே ஒரு சோனி சென்சார் தான். ஸ்டெபிலைசேஷன் அந்த அளவுக்கு இருக்க மாதிரி தெரியல எனக்கு, ப்ராசஸிங்கில் தான் வந்து தெரியும். ஷேக் வந்து ஆகுது. பட் 1080p டெலஃபோட்டோ போகிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். v29 Proல டெலஃபோட்டோ 1080p 60. இப்போ ஸ்டெபிலைசேஷன் கண்டிப்பாக நல்லா இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. டெலிஃபோட்டோ ஓரளவுக்கு நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்த ஜென்ரேஷனில் இன்னுமே இம்ப்ரூவ் வந்து பண்ணிடுவாங்க. டைனாமிக் ரேஞ்ச், கலர்ஸ் நல்லாயிருக்கு. உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்லுங்கள். 29ல டியூயல் வியூ வீடியோ எத்தனை பேர் யூஸ் பண்ணுறோன்னு தெரில, பட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இதை யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்கள். குவாலிட்டி போத் ரியர் அண்டு செல்ஃபி நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. Vivo v29 Proல 4K 60 FPS வீடியோ குவாலிட்டி வந்து எப்போ இருக்குன்னு பாருங்கள். ஆடியோ எப்போ இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். மேக்ஸிமமாக நம்மளால் வந்து 2x போகும்போது நல்லா இருக்குது வீடியோ குவாலிட்டி டெலிஃபோட்டோவில். அண்ட் அல்ட்ராவைடுமே டீசெண்டாக வந்துருக்குது. ஓவரால் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். v29 Proல இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டெலிஃபோட்டோ வீடியோ எப்போ இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நைட் மோடில் ஸ்டெபிலைசேஷன் அந்த அளவுக்கு வந்து இல்லை. அண்ட் கிரைன்ஸுமே வீடியோவில் வந்து தெரியுது. அண்ட் பிரைமரி நல்லா பண்ணுச்சு. பட் டெலிஃபோட்டோ ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் நல்லா இருக்கு. Vivo v29 Proல இப்போ பார்க்கறது செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல். அண்ட் இங்கே வந்து லைட் வந்து நல்லாவே இருக்கு. ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கு. அண்ட் ஸ்டெபிலைசேஷனுமே நல்லா இருக்கு. அண்ட் ஸ்கின் டோன்ஸ் பெட்டராக பண்ணியிருக்காங்க. கலர்ஸ்மே இந்த வாட்டி நல்லா நேச்சுரலாக வந்திருக்கு. ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க.
V29 ப்ரோல செல்ஃபிலுமே போர்ட்ரேட் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியுது. குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. போர்ட்ரேட் வந்து நல்லாவே பண்ணிருக்கு. நைட் மோட் கண்டிப்பா இந்த வாட்டி ரொம்ப இம்ப்ரூவ் வந்து பண்ணிருக்காங்க. அது ரியரா இருக்கட்டும், செல்ஃபியா இருக்கட்டும், டெலஃபோட்டோவா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இது எல்லாமே V29 ப்ரோவோட பிரைமரியில யூஸ் பண்ணி எடுத்தது டீட்டெயில்டா வந்திருக்கு. V29 கம்பேர் பண்ணும்போது இந்த ஷார்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருக்குன்னு சொல்லலாம். ஓவரால் கலர், டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் நீங்க அடுத்து பார்க்க போறீங்க. போர்ட்ரேட் ரொம்ப சூப்பரா வந்து தெரிஞ்சது. போர்ட்ரேட்ல எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த HDRனும் நல்லா இருந்தது. நம்ம சன்னை ஃபேஸ் பண்ணி எடுத்தோம்னா கூட போர்ட்ரேட் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. V29 இங்கே கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்லலாம். 2x போர்ட்ரேட்ஸும் அதே மாதிரி தான். அந்த டெலஃபோட்டோ இருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்தது. ஸோ ஓவராலாகவே இந்த ஃபோனோட போர்ட்ரேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டேலைட் மட்டும் இல்லை, நைட் மோட்லையும் பெட்டராக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் வரும்போது ஃபோன் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஜுரேஷனும் நல்லா இருந்தது. அல்ட்ராவைட் ஷார்ட்ஸ், அல்ட்ராவைட்னு பார்க்கும்போது இங்கே பிரைமரிக்கு ஈக்குவலாக கலர் மேட்ச் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஃபீல்ட் ஆஃப் வியூவும் அதிகமாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2x ஃபோட்டோ நமக்கு அந்த டெலஃபோட்டோ சென்சர் டெடிக்கேட்டடாக இருக்கனால அது ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. கூடவே அதே மாதிரி HDR பர்ஃபார்மன்ஸ் கலர்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. 2x மட்டும் இல்லாமல் அடுத்து போகிற 5x இன்னுமே நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா போன டைம்லாம் 5x போனோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 5x ஆப்ஷன் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் செல்ஃபியோட ஸ்கின் டோன்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. டீட்டெயிலிங்குமே பெட்டராக இருந்தது. ரொம்ப பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. அண்ட் நைட் மோட்ல போர்ட்ரேட் ஷாட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நார்மலாக நம்ம நைட் மோட் எடுத்தாலுமே பெட்டராக தான் இருக்குது. நைட் மோட் ஆஃப் பண்ணி எடுத்தால் கூட இமேஜ் நல்லா தான் இருந்தது. செல்ஃபியுமே ரொம்ப பெட்டராக பண்ணியிருந்தது நைட் மோட்ல. ஓவரால் நைட் கேமரா லைட் ரெக்கார்டிங்கும் ரொம்ப பெட்டராக வந்திருக்கு. லைட் கம்மியாகும் போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. மற்றபடி போர்ட்ரேட் ஷாட்ஸ் வந்து எல்லாமே நைட் மோட் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஓவராலே போட்டோ இந்த ஃபோன் ரொம்ப சூப்பராக தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அண்ட் V29 ப்ரோவோட கேமரா சாம்பிள்ஸ், வீடியோஸ் இது எல்லாமே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஃபோன்ல என்னென்ன நல்லா இருந்தது நான் வந்து சொல்றேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியனா, ஃபர்ஸ்ட் போட்டோஸ் பத்தி பேசுனீங்கன்னா அது நைட்டா இருந்தாலும் சரி இல்ல டே லைட்டா இருந்தாலும் சரி ரொம்ப பெட்டரா வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் டெலஃபோட்டோவுமே ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. சாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. நைட் மோட் கண்டிப்பா ஆப்டிமைஸ் வந்து பண்ணிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. அந்த அளவுக்கு கிரைண்டா இல்ல. லைட் இருக்கிற வரைக்கும் நைட் மோட் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் ரொம்ப லைட் கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் அதுக்குமே லைட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஓவராலா நைட் மோட் போட்டோ ரொம்ப சூப்பர். டே லைட்மே நல்லா பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க போனதுல இருந்து. குறிப்பா அந்த போர்ட்ரேட்ல தான் நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்க முடியுது. ஸோ வீடியோகிராஃபியுமே இந்த 4K 60 FPS வந்து நல்லா இருந்தது. ஸ்டெபிலைசேஷன் ஆனால் 1080p 60 நல்லா இருக்க மாதிரி இருக்கு. 4K 30 ஓரளவுக்கு டீசெண்டா வந்திருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த போனோட போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா நான் ஓரளவுக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பட் உங்க ஒப்பீனியன் வந்து என்ன, உங்களுக்கு எது வந்து பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் பார்த்த வரைக்கும் டிராபேக்கா சொல்லணும்னா பெருசா கிடையாது. ஏன்னா ஸ்கின் டோன்ஸ் செல்ஃபில நல்லா பண்ணியிருந்தாங்க. போர்ட்ரேட் எட்ஜ் வந்து நல்லா இருந்தது. போன டைம் என்னென்ன ஒரு மிஸ்டேக்கா இருந்ததோ அது எல்லாத்தையுமே இந்த டைம் வந்து கரெக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்து பிடிக்கல அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து லீவ் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, கிளியர் வந்து பண்றேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.